அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். எஸ் 3 இயர்ஸ் ஹானர்ஸ் கோர்ஸ்க்கான எஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நான் வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். தென் கவுன்சிலிங் வந்து என்னோடய வியூவில் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங் டேட்னு போட்டிருக்கேன், பட் அது டேட் கிடையாது. மேபி நெக்ஸ்ட் மந்த் வரலாம் அப்படின்றதோட என்னோடய வியூ. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிக்கிறேன், அதிகமானாலும் ஆகலாம், கம்மியானாலும் ஆகலாம். பட் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இவ்வளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓசி கேட்டகரி 92.250 மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பிசி கேட்டகரி 86.645 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.786 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பிசிஎம் கேட்டகரி 88.768 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.753 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எம்பிசி டிஎன்சி 87.897 மெரிட் லிஸ்ட்டும் 86.252 வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சி கேட்டகரி 87.908 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.386 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேட்டகரி 86.753 மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 85.758 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு 79.751 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 78.584 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஹானர்ஸ்க்கான கட் ஆஃப் தான் எக்ஸ்பெக்டட் போட்டிருக்கேன். ஸோ பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ரைடர்க்கான கட் ஆஃபும் நான் வீடியோவை அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.